ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நவராத்திரி ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து பாத்திரத்தில் சேர்த்திட்டு கூடவே 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ரெண்டுமே நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்திக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து வெள்ளைப்பாகுக்கு 1/4 டம்ளர் வெல்லம் சேர்த்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு வெள்ளத்தை கரைய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா பொங்கல் அரிசி, அதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கெட்டியாக வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை நல்லா புஸ்ன்னு வறுத்து இந்த மாதிரி சேர்த்து கலந்து எடுத்தால் நம்மளுக்கு சுவையான நவராத்திரி பொங்கல் பிரசாதம் வந்து ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.